ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நல்ல புதன்கிழமை வேத பாட நேரத்திற்கு, வேத தியான நேரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை, ஜெபம் இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை, ஜெபம் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, ஜெபம் இல்லை என்றால் ஆண்டவரோடு உறவில்லை, ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியாது, ஜெபம் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர முடியாது. இப்படி ஜெபத்தை குறித்த பல காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் சங்கீதம் 90 மோசேயின் ஜெபம் என்கிற தலைப்பிலே நாம் சில நேரம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. பலவிதமான ஜெப மாதிரிகள் இந்த பைபிள்ல இருக்கு. பலருடைய ஜெபங்கள் இந்த வேதாகமத்திலே இருக்கிறது. ஒருவேளை உங்கள் அநேகர் பல ஜெபங்களை நீங்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே கண்டுபிடித்து அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். பல ஜெப மாதிரிகளை நீங்கள் பின்பற்றலாம். இந்த ஜெபம் சற்று வித்தியாசமானது. 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதம் 90 மேல பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனாகி மோசேயின் ஜெபம். யாரோ ஒருத்தருடைய ஜெபம் மாதிரி அல்ல, யாரோ ஒருத்தருடைய ஜெபம் அல்ல. இது மோசேயின் ஜெபம் என்று போட்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அவனுக்கு ஒரு அடைமொழி தருகிறார். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். கண்டிப்பாக இந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் காலையிலே இந்த ஜெபத்தை செய்யலாம், இரவு தூங்க போவதற்கு முன்பு இந்த ஜெபத்தை தனிப்பட்ட விதத்தில் செய்யலாம், குடும்பமாக கூட நீங்கள் அதை செய்யலாம். சபையிலே இந்த ஜெபத்தை உபவாச ஜெபங்கள்ல இதை ஒரு மாதிரியாக வைத்தும் நாம் ஏறெடுக்க முடியும். 7 காரியத்தை நான் 1 by 1 சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் போதித்தருளும். 7 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 7 குறிப்புகள். முதலாவது குறிப்பு போதித்தருளும். எதற்காக போதித்தருளும் என்று மோசே சொல்லுகிறார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. பல நேரங்களில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்து விடுகிறோம். ஞானம் இல்லாமல் சில காரியங்களை யோசித்து விடுகிறோம். ஞானம் இல்லாமல் சில காரியங்களை பேசி விடுகிறோம். இங்கே பயன்படுத்துகிறதான அருமையான வார்த்தை போதித்தருளும். ஞானமா இருக்க போதித்தருளும். அடுத்து எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையின் நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுய வாழ்க்கைக்காக, சொந்த குடும்பத்திற்காக, யாருக்குமே பிரயோஜனமற்ற நிலைமையிலே அவர்கள் வாழ்வார்கள். இப்படிப்பட்ட ஆட்களால் ஆண்டவருக்கு எந்த லாபமும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம்? வேதம் மிக தெளிவா சொல்லுது, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தார். இது கடைசி காலம்ங்கிற அறிவு விசுவாசிகளுக்கு வேண்டும். ஆண்டவற்றை அதை கேளுங்க, போதித்தருளும் என்று. 2வது குறிப்பு பரிதபியும். கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நாம் வாழுகிறோம். பேச்சிலோ, பார்வையிலோ, செய்கையிலோ, நடக்கையிலோ, சிந்தனையிலோ நாம பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாவத்தை பாராத ஒரே நபர், பாவம் இல்லாத ஒரே நபர் இந்த பூமியிலன்னா அவரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மீதி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் வந்து போகிறது. இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது. பரிதபியும். ஒவ்வொரு நாளும் இரவுல இந்த ஜெபத்தை குடும்பமா பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா பரிதபியும், எங்களுக்கு இரக்கம் பண்ணும். 3வது காரியம் திருப்தியாக்கும். 3வது குறிப்பு திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி வேணும்னா கிருபை இருக்கணும். கிருபை இருந்ததுன்னா திருப்தி உண்டாகும். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை காலையிலையும் பண்ணலாம். காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். 3வது குறிப்பு திருப்தியாக்கும். கர்த்தருடைய கிருபையை கொடுத்து எங்களை திருப்தியாக்குங்க. 4வது குறிப்பு மகிழ்ச்சியாக்கும். அநேகருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில துன்பம், போராட்டம், கண்ணீர், அவமானம், நிந்தை, எதிரிகளால் சூழப்பட்ட ஒரு பயந்த நிலை, வியாதி. 4வது குறிப்பு மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே,
அழகாய் சொல்லப்பட்டிருக்கு 15வது வசனத்துல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அநேக கஷ்டங்களை நீங்க பட்டிருக்கலாம், அநேக பாடுகளை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவற்றை 4வதா சொல்லுங்க, எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. 5வது குறிப்பு, ஊழியக்காரருக்காக ஜெபித்தல். உங்க குடும்ப ஜெபத்துல, உங்க தனி ஜெபத்துல, நீங்கள் எந்த சபைக்கு ஆராதிக்க போகிறீர்களோ அந்த ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். அழகா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 5வது குறிப்பு 16வது வசனத்துல, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எஸ், உங்க பாஸ்டுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? எப்போதும் கண்ணை மூடினா பணம், சுகம், நம்ம குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் புருஷன் அப்படி இருக்காதீங்க. அப்ப நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டியதே இல்லை. சர்ச்சுக்கு ஏன் வர்றீங்க? அங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வருகிறோம். அப்போ உங்க பாஸ்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக என்கிற 5வது குறிப்பு. 6வது குறிப்பு, பிரியமாயிரும். 17வது வசனத்துல, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. உலகத்துல யார் வேணாலும் உங்களை நேசிக்கலாம், நீங்க யார் வேணாலும் நேசிக்கலாம். ஆனா உங்க மேல உண்மையிலே பிரியமா இருக்க வேண்டியது யாருன்னா ஆண்டவர் தான். பிரியமா இருந்தாதான் நன்மைகள் உண்டாகும், பிரியமா இருந்தா தான் ஆசீர்வாதங்கள் வரும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க முடியாது. எனவே 6வது குறிப்பு, எங்கள் மேல் நீர் பிரியமாயிரும். எங்கள் பிள்ளைகளின் மேல், என்னுடைய கணவன் மேல், என்னுடைய மனைவி மேல, என்னுடைய பெற்றோர்கள் மேல நீங்க பிரியமாயிரும் ஆண்டவரே, பிரியமாயிரும் என்கிற குறிப்பு 17வது வசனத்துல. அதே 17 கடைசி வசனம், கடைசி குறிப்பு, 7வது குறிப்பு, உறுதிப்படுத்தி அருளும். எதை உறுதிப்படுத்தணுமா? 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். கைகளின் கிரியை, நீங்க கையிட்டு செய்கிற வேலை, அதுல ஆசீர்வாதம் வரணும். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள்ல நன்மை உண்டாகணும், நஷ்டம் வரக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்கள் வேலையின் மூலமாய் நீர் உறுதிப்படுத்தும். எங்களுக்கு வருகிற லாபத்தின் மூலமாய், எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களின் மூலமாய் நீர் உறுதிப்படுத்தும் என்று கேளுங்கள். எனவே என்னுடைய இந்த தியான வேலையை நிறைவு செய்கிறேன். 7 வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 90 இது ஒரு மோசையின் ஜெபம் இதுவரை. இனி இது உங்களுடைய, நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். 1வது குறிப்பு, போதித்தருளும். 2வது குறிப்பு, பரிதபியும். 3வது குறிப்பு, திருப்தியாக்கும். 4வது குறிப்பு, மகிழ்ச்சியாக்கும். 5வது குறிப்பு, விளங்குவதாக. ஊழியக்காரர்கள் மேல, அவங்க குடும்பத்தின் மேல கர்த்தருடைய மகிமை விளங்கணும். 6வது குறிப்பு, ஆண்டவரே எங்கள் மேல் பிரியமாயிரும். 7வது குறிப்பு, உறுதிப்படுத்தியருளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியான வேளையிலே என்னோடு இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மோசையின் ஜெபம் இனி எங்களுடைய ஜெபமாய் மாறட்டும். இந்த 7 குறிப்புகளையும் காலையிலேயோ இரவு தூங்க போவதற்கு முன்போ, குடும்பமாகவோ தனியாகவோ இந்த குறிப்புகளை பயன்படுத்தி ஜெபித்து, மோசே எப்படி தேவனுடைய மனிதனாய் விளங்கினானோ, ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய மனிதர்களாய் விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிகமாகட்டும். இந்த கடைசி காலத்துல ஜெபிக்கிறவர்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். இந்த வீடியோவை பார்க்கிறவர்களை ஜெப வீரர்களாய் மாற்றும். உமக்கு சுத்தமானதை கேட்டு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற்றும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.